அது என்ன சும்மா லாஜிக் இல்லாம சும்மா தற்குறி, தற்குறி, தற்குறின்னு சொல்லிட்டு. எவனாவது புதுசா அரசியல் பேசினா போதும். உடனே அவன தற்குறின்னு சொல்ல வேண்டியது. யங்ஸ்டர்ஸ் இப்போ தான் பாலிடிக்ஸ் பத்தி பேசுறாங்க. அவங்க பேசட்டும். சரியோ, தப்போ, நல்லதோ, கெட்டதோ இப்போ தான் அவங்க பாலிடிக்ஸ் பத்தி பேசுறாங்க. அவங்க பேசட்டும். பேச விடுங்க. இத்தன நாள் அஜித், விஜய், மெஸ்ஸி, ரொனால்டோ, அப்புறம் இந்த இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச், ஐபிஎல் மேட்ச் அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க, இப்போதான் அரசியல் பத்தி பேசுறாங்க. நமக்கு இத்தனை நாள் அரசியலுக்குள்ள யாராவது ஃப்ரெஷ் மைண்ட் வரமாட்டாங்களா? யங்ஸ்டர்ஸ்லாம் வரமாட்டாங்களா? எல்லாம் முத்துன கேஸாவே இருக்குது அரசியல்ல. எல்லாம் தாத்தாங்களே இருக்காங்களே. யங்ஸ்டர்ஸ் யாரும் முன்ன வரமாட்டாங்களான்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்படி அவங்க வரப்போ அவங்கள வர வைக்கணும். சும்மா தற்குறின்னு சொல்லி கேனாட் கிக் தம் அவுட் ஆஃப் த ரூம். கோர்ட்டு இன்னைக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் போகுதுன்னா, அந்த கேஸோட இந்த தரப்பு வக்கீல் யாரு? அந்த தரப்பு வக்கீல் யாரு? அந்த கேஸை நடத்துகிற நீதிபதி யாரு? அந்த நீதிபதியோட பேர் என்ன? அந்த ஹியரிங் எப்போ நடக்குது? அடுத்த ஹியரிங் எப்போ? திரும்ப கேஸ் எப்போ வருதுன்ட்டு இவ்வளோ டீட்டெயிலாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதும் சரி, அந்த இன்ஃபர்மேஷனை பற்றி பேசுறதும் சரியா நீங்கள் தற்குறின்னு சொல்கிற அந்த பர்சன்ஸ் தான். நியூஸே அவங்க மூலியமாக தான் நமக்கு தெரியுது. அவனும் போய் தற்குறி தற்குறின்னு சொல்லிட்டுருக்கீங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நடிகன் பின்னாடி போய் அரசியல் பேசிகிட்டு இருக்கான், தற்குறி தான் அப்படின்ட்டு. அப்போ அன்னைக்கு எம்ஜிஆர் பின்னாடி போய் அவருக்கு ஓட்டு போட்டவங்களாம் என்ன தற்குறிங்களா? இல்லை இல்லை. சொல்லப்போனால் எம்ஜிஆர் நடத்தின கட்சி அப்படின்ட்டு ஓட்டு போடுறவங்க, எம்ஜிஆர் செத்த பிறகும் அவருக்கு ஓட்டு போடுறவங்க, ஜெயலலிதா ஆரம்பித்த கட்சி அப்படின்னு ஜெயலலிதா செத்த பிறகும் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க, கருணாநிதி நடத்தின கட்சி அப்படின்னு கருணாநிதி செத்த பிறகும் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க, அண்ணா நடத்தின கட்சி அப்படின்னு அண்ணாவுக்காக ஓட்டு போடுறாங்க. இன்னி வரைக்கும் செத்த பிறகும் ஓட்டு போடுறாங்க. அப்போ இவங்களெல்லாம் தற்குறி இல்லை. செத்து போனவங்களுக்காக இன்னும் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. அவங்க பின்னாடி வரவங்களாம் நல்லா ஆட்சி பண்ணுவாங்கன்ட்டு அவரை மாதிரி. இவனுங்களாம் முட்டாளு, இவனுங்களாம் தற்குறி கிடையாது. புதுசாக ஒருத்தர் வந்து நல்லது செய்கிறேன்னு வந்து சொன்னாங்க, அவங்க தற்குறி ஆகிடுறாங்களா? இதில் வேற கமலை வேற கலாய்கிறது. அவர் வந்து டார்ச்சை தூக்கி போட்டு இப்போ அங்கேயே போய் சொம்பு தூக்கின்னு இருக்காருன்ட்டு. சொம்பு தூக்க வச்சது யாரு? இதே வாய் தான். எந்த வாய் தற்குறி தற்குறின்னு சொல்லுதோ அதே வாய் தான். ஏன்னா ஏன்னா அவர் அரசியல் வந்தப்போ அவர் ஒரு நடிகன். அவருக்கு சினிமா பற்றி வேணா தெரியும், அரசியல் பற்றி என்ன தெரியும்? டிஎம்கே எதிர்க்கிறார் அவர், பிஜேபி பி டீம் அவருக்கு என்ன தெரியும்? அவர் கொஞ்சம் நாலேஜபிள் பர்சன். அதனால் அவரை தற்குறின்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த வார்த்தை மட்டும்தான் சொல்ல. அதை தவிர்த்து அவர் எல்லாமே சொல்லி மட்டும் தட்டி அவரை தோக்கடிச்சு நம்ம தான் அவரை ஒரு டிஎம்கே சொம்பு தூக்கி அவரை கொண்டு போய் உட்கார வச்சது நம்ம தான். நம்ம போய் கலாய்ச்சிட்ருக்கோம் அவர் அங்கே போயிட்டாருன்னு. ஸோ உங்களுக்கு ஒரு பார்ட்டி மேலே அஃபென்ஸ் இருக்குது, ஹேட் இருக்குது அப்படின்னா உங்களோட கிரிட்டிசிசம் எடுத்து வைங்க. அதுக்குன்னு நீங்கள் வந்து அடுத்த யங்ஸ்டர்ஸ், அடுத்த ஓட்டர்ஸ், அடுத்த ஜென்ரேஷன் ஓட்டர்ஸை வந்து நீங்கள் அவ்வளோ கேவலமாலாம் பேசக்கூடாது. நீங்கள் வந்து பார்ட்டிஸை வேணால் கேலி பண்ணலாம், ஆனால் வாக்காளரை கேலி பண்ண முடியாது. அதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஏன்னா தே ஆர் வாய்ஸ் ஆஃப் த பீப்புள். ஒரு வாய்ஸ் ஆஃப் த பீப்புளே நீங்கள் வந்து உங்களோட பார்ட்டி பெனிஃபிட்டுக்காக நீங்கள் வந்து கலாய்க்கிறது வந்து உங்களுக்கு அந்த பார்ட்டியோட பிரச்சனையா? பார்ட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். டோன்ட் கிரிட்டிசைஸ் த ஓட்டர்ஸ். அதுவும் அப்கமிங் நியூ ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ். இப்போவே நீங்கள் அவங்கள வந்து கலாய்ச்சி தற்கொலைன்னு வெளியில் தள்ளிட்டிங்கனாக்கா அப்புறமா நாளைக்கு எந்த யங்ஸ்டரும் வந்து நாட்டை திருத்த மாட்டான். எல்லா அப்ராடுன்னு கிளம்பி தான் போவாங்க. யாரும் இந்த சாக்கடையை வந்து ஆள மாட்டான். ஸோ பி ரெஸ்பான்சிபிள் இன் வாட் யூர் டாக்கிங்.